ஹலோ கைஸ், நம்ம லைஃப்ல நம்ம சக்சஸ் ஆகணும், நம்ம நினைச்ச போல அச்சீவ் பண்ணணும், நமக்கு நிறைய டேலண்ட் இருக்கணும், நமக்கு நிறைய ஸ்கில் இருக்கணும், அப்பதான் நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது அப்சல்யூட்லி ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னு சொல்றோம்னா, நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகணும், நம்ம டே டு டே லைஃப்ல என்ன பண்றோமோ அதை வச்சுதான் நம்ம யாருன்றது டிஃபைன் ஆகும், நம்ம சக்சஸ் டிஃபைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் யூ திங்க் யூ பிகம்ன்ற ஒரு புக்ல இருந்து ஒரு அழகான கோட் ஒன்று படிச்சேன். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் லைஃப், ஃபர்ஸ்ட் திங் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் டெய்லி ஹேபிட். யூ கான்ட் சேஞ்ச் யுவர் ஹேபிட், யூ கான்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். இதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகணும், உங்க கோல் அச்சீவ் பண்ணணும், உங்க டே டு டே லைஃப்ல ஹேபிட்டை நீங்க சேஞ்ச் பண்ணுவோம். உங்க ஹேபிட்டை நீங்க சேஞ்ச் பண்ணலாம், நம்ம லைஃப் நம்ம என்ன நினைச்சாலுமே மாறாது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி டீப்பா சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கௌரி எடுத்துப்போம். கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸா கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டுட்டு இருக்காரு. சோ அதனாலதான் டாப் யூடியூப்ல ஒருத்தரா அவர் இருக்காரு. சேம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஃபினான்ஷியல் ஹரிஸ். இவரு கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டுட்டு இருக்காரு, மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸும் எர்ன் பண்ணிருக்காரு. இதுதான் ஒரு ஹேபிட். இவங்க 2 பேர்த்துக்குமே வீடியோ போடுறது ஒரு ஹேபிட், இது ஒரு ரொட்டீனா மாறிடுச்சு. அதனால எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. சோ அந்த மாதிரி நீங்க உங்க லைஃப்ல சக்சஸ் ஆகும்னா, நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம கன்சிஸ்டன்டா ஒரு ஹேபிட்டா அதை ஃபார்ம் பண்ணி ரெகுலரா பண்ணும்போது தான் நமக்கான சக்சஸ் நம்மளை தேடி வரும். சோ இந்த ஒரு வீடியோல எப்படி ஒரு ஹேபிட்டை நம்மளால ஃபார்ம் பண்றது, அண்ட் ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்றதுனால நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும், அண்ட் ஹேபிட்னா என்னன்றதான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்பர் 1, ஹேபிட். ஹேபிட்னா என்ன? நம்ம எந்த ஒரு விஷயத்த யோசிக்காம பண்றோமோ அதுதான் ஹேபிட். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி போன் யூஸ் பண்றது, டெய்லி லேட் நைட்ல தூங்குறது, பிரஷ் பண்றது, இந்த ஒரு விஷயம் நம்ம யோசிக்காம எந்த ஒரு டயர்ட் எல்லாம் பண்ணுவோம். இதுதான் ஒரு ஹேபிட். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ரூம்ல 100 பேர் இருக்காங்கன்னா, இந்த 100 பேர்ல எத்தனை பேர் நீங்க பிரஷ் பண்ணி கேட்டா எல்லாருமே கை தூக்குவாங்க. அதே 100 பேர்கிட்ட எத்தனை பேர் நீங்க எக்ஸசைஸ் பண்ணி கேட்டா அதுல பாதி பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரஷ் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க. பட் ஆனா அது அப்சல்யூட்லி ரொம்ப தப்பான விஷயம். அவங்க கிட்டத்தட்ட மோர் தென் 20 to 30 இயர்ஸ் பிரஷ் பண்ணிட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அதனால அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதுவே எக்ஸசைஸ் பண்றது எங்களுக்கு ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதே 100 பேர்த்த தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க பிரஷ் பண்ணுவீங்கன்னு கேட்டா யாருமே கை தூக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நம்ம கஷ்டமான விஷயமா இருக்கும். பிகாஸ் ஆஃப் அது நம்ம ஹேபிட் கிடையாது. இதுதான் ஹேபிட். செகண்ட் ஒன், ஹேபிட் எப்படி நம்ம லைஃப்ல ஒர்க் ஆகுது, அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம லைஃப சேஞ்ச் பண்ணலாம். ஹேபிட்டை மொத்தம் 3 விதமா பிரிக்கலாம்: கியூ, ரொட்டீன், ரிவார்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கியூனா நம்ம போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நோட்டிபிகேஷன் வந்து நோட்டிபிகேஷன் போய் பாக்குறோம்ல, அதுதான் கியூ. ரொட்டீன்னா அந்த நோட்டிபிகேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் அது என்ன மெசேஜ் வந்திருக்கு அடுத்து போன் ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்றதுதான் ரொட்டீன். ரிவார்ட்னா அந்த நோட்டிபிகேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பிரெயின்ல ஒரு டோபமைன் ரிலீஸ் ஆகும், ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். சோ அதுதான் ரிவார்ட். இதுதான் ஒரு ஹேபிட். இந்த ஹேபிட்டை நம்ம குட் ஹேபிட்டாவும் கன்சிடர் பண்ண முடியும், பேட் ஹேபிட்டாவும் கன்சிடர் பண்ண முடியும். ஒரு ஒர்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது நமக்கு அது அதே டோபமைன் ரிலீஸ் ஆகும். சோ ஹேபிட்ல குட் ஹேபிட் இருக்கு, நம்ம பேட் ஹேபிட் இருக்கு. நம்ம எதை ஃபாலோ பண்றோமோ அதை பொறுத்துதான் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகுமோ ஆகாதுன்றது முடிவாகும். சோ நம்ம குட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணா நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதனாலதான் நிறைய சக்சஸ்ஃபுல் பர்சன் அவங்க லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அதே நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது நிறைய பேர் திங்க் பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க ஃபாலோ பண்ற ஹேபிட் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணாது. சோ நீங்க உங்க ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். கியூ, ரொட்டீன், ரிவார்ட், இந்த 3 லூப்ல தான் ஒரு ஹேபிட்டே ஃபார்ம் ஆகும். நம்பர் 3, ஹவு டு பில்ட் எ குட் ஹேபிட். எப்படி நம்ம லைஃப்ல ஒரு நல்ல ஹேபிட் பில்ட் பண்ணி நம்ம லைஃபை சேஞ்ச் பண்றது நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப இருக்க வேர்ல்ட்ல மோஸ்ட் ஆஃப் தி 40 to 60% பீப்புள் அட்டானமஸ் மோட் போயிட்டு இருக்காங்க. எவ்ரிடே போன் ஸ்க்ரோல் பண்றது, டைம் வேஸ்ட் பண்றது, ஆஃப்டர் தட் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல ரிக்ரெட் பண்றது. சோ இந்த மாதிரி நான் பண்ணக்கூடாது, என் லைஃப் நான் இப்ப இருந்தே சேஞ்ச் பண்ணணும்னு திங்க் பண்ணீங்கன்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாருமே போன் யூஸ் பண்ணுவோம், உடனே போன் ஸ்க்ரோல ஸ்டாப் பண்ணணும்னா கண்டிப்பா முடியாது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களோட ஸ்கிரீன் டைம் குறைங்கன்னு. சரி, என்னோட ஸ்கிரீன் டைம் சொல்றேன், கிட்டத்தட்ட 8 hours நான் ஒரு நாளைக்கு போன் யூஸ் பண்ணுவேன். பட் அந்த போன்ல என்ன கன்சியூம் பண்றோம், தட் இஸ் த மேட்டர். நம்ம எல்லாருமே வீடியோ ஸ்க்ரோல் பண்ணுவோம், அன்வான்டட் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுவோம். இதனால நமக்கு ஏதாச்சும் லைஃப் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா கிடையாது. சோ நானும் உங்களை மாதிரி தான் இருப்பேன். பட் இதுல இருந்து நான் எப்படி சேஞ்ச் ஆகணும்னா, நான் டெய்லி போன் யூஸ் பண்ணுவேன். பட் யூடியூப்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நிறைய ப்ராட்காஸ்ட் கேட்பேன், நிறைய பிசினஸ் மேனோட வீடியோஸ் பார்ப்பேன், நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் அண்ட் ஆடியோ புக்ஸ். இந்த மாதிரி நான் என்னோட லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுல கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணும்போது என்னோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், என்னோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அட் தி சேம் டைம் நான் போன் யூஸ் பண்ணிருப்பேன். இதுதான் கியூ. நான் போன் யூஸ் பண்றேன், அதுல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை கன்சியூம் பண்றேன்.
அண்ட் ரிவார்ட். எனக்கு டோபமைன் ரிலீஸ் ஆகுது ஃபோன் யூஸ் பண்றதுனால. சேம் ஹேபிட் தான், பட் ஆனா நான் டிஃப்ரெண்ட் லெவல்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்க டெய்லி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வீடியோ ஸ்க்ரோல் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு யூடியூப்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஏதாவது கண்டென்ட் ஒரு டெய்லியும் ஒரு 15 to 20 minutes கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நடந்த ஒரு சின்ன செனாரியோவா சொல்றேன். ஹேபிட்னா என்ன? நம்ம எந்த ஒரு விஷயத்தை யோசிக்காம பண்றோமோ அதுதான் ஹேபிட். எப்படி ஹேபிட் நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணுது? ஹேபிட் மொத்தம் 3 விஷயம் பிரிக்கலாம். கியூ, ரிவார்ட், ரொட்டீன். இந்த 3 விஷயத்த நம்ம எல்லா விஷயத்திலுமே கம்பேர் பண்ண முடியும். ஸோ இது சேஞ்ச் பண்ணணும்னா நம்மளால நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு நல்ல ஹேபிட் எப்படி பில்ட் பண்ணோம்னா, ஒரு புது ஹேபிட்டை நீங்க உங்களால அவ்வளவு சீக்கிரம் பில்ட் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி இருக்க ஹேபிட்ல கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் பண்ணா நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் இந்த 3 விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஹேபிட்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எப்படி ஒரு நல்ல ஹேபிட்டை பில்ட் பண்ணலாம்னு டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் கனெக்டடா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா, பை பை.